ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பால்வளத்துறையில் நிலைத்தன்மை குறித்த பயிலரங்கை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பீகார் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக செபி அமைப்பின் முன்னாள் தலைவர் திருமதி மாதவி புட்ச் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் வரை காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 44 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பால்வளத்துறையில் நிலைத்தன்மை குறித்த பயிலரங்கை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் அதேவேளையில் பால் பண்ணை தொழிலை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பயிலரங்கு நடத்தப்படுகிறது. இந்த பயிலரங்கின் ஒரு பகுதியாக பால் கழிவுகளை உயிரி வாயு மற்றும் கரிம உரங்களாக மாற்றும் நிலையான உர மேலாண்மை குறித்த தொழில்நுட்ப அமர்வுகளும் நடைபெறவுள்ளது. மேலும் பால்வளம் தொடர்பான விரிவான வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட உள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வாஷிங்டனில் அவர் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு ஹாவர்ட் லுட்னிக் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் மேற்கொண்ட அமெரிக்க பயணத்தின்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் 2030ஆம் ஆண்டுக்குள் $500 பில்லியன் அளவிற்கு அதிகரிக்கப்படும் என அறிவித்த நிலையில் திரு பியூஷ் கோயலின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பீகார் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வரும் ஆண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பீகார் மாநில பட்ஜெட்டை நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். இதேபோன்று சத்தீஸ்கட் மாநில அரசின் பட்ஜெட்டை அம்மாநில நிதியமைச்சர் திரு ஓ பி சௌத்ரியும், ஜார்க்கண்ட் மாநில பட்ஜெட்டை அம்மாநில நிதியமைச்சர் திரு ராதாகிருஷ்ண கிஷோரும் இன்று தாக்கல் செய்ய உள்ளனர். இதேபோன்று மகாராஷ்டிரா, நாகாலாந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் பட்ஜெட் கூட்டத்தொடரும் இன்று தொடங்குகிறது. பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பான வழக்கில் செபி அமைப்பின் முன்னாள் தலைவர் திருமதி மாதவி புட்ச் மற்றும் அந்த அமைப்பின் உயரதிகாரிகள் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யுமாறு மும்பை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தானேயைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி திரு பன்கர் வழக்கு விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கின் விசாரணை தொடர்பான விவர அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான CUET தேர்வு வரும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் இத்தேர்விற்கு ஆன்லைன் மூலம் இம்மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு விண்ணப்பதாரர் அதிகபட்சமாக 5 பாடங்கள் வரை விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேற்பட்ட பாடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல், பொருளாதாரம், ஜவுளி தொழில்நுட்பம், இசை உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பிராணிகள் நல வாரியத்தின் கூட்டம் குஜராத்தின் சசான் நகரில் இன்று நடைபெறுகிறது. 3 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நேற்று பிரசித்தி பெற்ற சோம்நாத் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார். பின்னர் அந்த ஆலயத்தின் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்றார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் சோம்நாத் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்த ஆலயம் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் நமது கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.
வெளியிட்டுள்ளார். இன்று அவர் ஆசிய வகை சிங்கங்களின் சரணாலயமான கிர் தேசிய பூங்காவை பார்வையிடுகிறார். மத்திய அரசின் நிக்ஷய் ஷிவிர் திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தை காசநோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு காசநோய் கண்டறியும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார் திருவள்ளுவர். எந்த ஒரு நோயையும் அது வரும் முன்னர் பொதுமக்களை காக்கும் பணிகளை மத்திய அரசு திறம்பட செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காசநோய் இல்லாத மாவட்டத்தை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்ஷய் சிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், HIV தொற்று உள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என காசநோய் வர வாய்ப்புள்ளவர்களை இத்திட்டத்தின் கீழ் கண்டறிந்து தேவைப்படுவோருக்கு உயரிய சிகிச்சை அளிப்பதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி காசநோய் வர வாய்ப்புள்ள 5,39,825 பேருக்கு 100 நாட்களில் காசநோய் பரிசோதனை மேற்கொள்வதே நிக்ஷய் சிபிர் திட்டத்தின் நோக்கமாகும். அரசின் நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தின் மூலம் கிராமங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக சென்று காசநோய் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய் பாதிப்புள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக உரிய மருந்துகளை இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே கிடைக்க மாவட்ட காசநோய் மையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். காசநோய் கண்டறியப்பட்டவர்களுக்கு மாவட்ட காசநோய் மையத்தில் இலவச சிகிச்சை வழங்கப்படுவதாக இந்த மையத்தின் மருத்துவ அலுவலர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். எக்ஸ்ரே பரிசோதனை மூலமா நம்ம மொபைல் எக்ஸ்ரே யூனிட்ஸ் மூலமா 400 கேம்ப் நடத்தியிருக்கோம். அதுல 51 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேம்ப்ல இந்த வல்னரபிள் குரூப்ஸ்ல இருக்கிறவங்கள 2,72,000 பேரை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். காசநோயை கண்டுபிடிச்சவங்களுக்கு வீட்டு அருகிலே மருந்துகள் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். காசநோய்க்கான மருந்துகள், சிகிச்சை மற்றும் பரிசோதனை எல்லாமே அரசாங்கத்தில் இலவசமா கிடையாது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த முதற்கட்ட ஒப்பந்தம் காலாவதியானதை அடுத்து ஒப்பந்தத்தை நீட்டிக்க ஹமாஸை இஸ்ரேல் அரசு வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கும் வரை காசாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் வழங்கும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் மற்றும் யூதர்களின் விடுமுறையை முன்னிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நீட்டிக்கும் அமெரிக்காவின் முடிவை ஆதரிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். ஹமாஸ் அமைப்பு இதனை நிராகரித்தால் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் இந்த முடிவு மிகவும் மோசமான செயல் என்று ஹமாஸும் எகிப்து அரசும் குற்றம் சாட்டியுள்ளன. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 44 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன் எடுத்தது. பின்னர் 250 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 45.3 ஓவரிலேயே 205 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா ஏ பிரிவு புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. துபாயில் நாளை நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத், உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன. இப்போட்டி லக்னோவில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் பிராண்டன் ஹால்ட் 6-3, 6-3 என்ற நேர் செட்களில் ஜப்பானின் ஷின்டாரோ மோச்சிசூக்கியை வீழ்த்தி பட்டம் வென்றார். இதன் மூலம் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்ற முதல் அமெரிக்கர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சென்னையில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பால்வளத்துறையில் நிலைத்தன்மை குறித்த பயிலரங்கை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பீகார் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக செபி அமைப்பின் முன்னாள் தலைவர் திருமதி மாதவி புட்ச் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் வரை காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 44 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.